வணக்கம். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறதுங்கிறத ஒரு விடுதல் மூலிமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆழ குழி தோண்டி நீண்ட விதை நட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க அதோட நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்றைக்கி வந்து இவ்வளோ தென்னை மரம் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உருவாக்கணும் அப்படின்னு சொல்லவுனே நீங்கள் வந்து அப்போ நடவு செய்ய போகிறதுக்கெலாம் கிடையாது. சாப்பிடுவோம்ல, அந்த முளைக்க வச்சு சாப்பிட்றதே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் தென்னந்தோப்புக்குள்ளே நெத்து எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். ஏன்னா பச்சை தேங்காய் வந்து நம்ம வந்து நடவு செஞ்சால் அது வந்து முளைக்காது. ஸோ நெத்து ரெடி பண்ணலான்னு ஒன்று எடுத்துருக்கோங்க. குட்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ஆடுதான்னு பாரு. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஆடணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு நெத்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தேங்காயெல்லாம் எடுத்து நீங்கள் முளைக்க போட்டிங்க அப்படின்னா முளைக்காது. குமிச்சு வச்சுருக்காங்க எடுத்து. ஸோ அதில் ஒரு 10 விதையை கொண்டு போய் நம்ம வந்து முளைக்க போட்டு அதை 10ல் ஒரு 9 சாப்பிட்டுட்டு 1 மட்டும் வேணால் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த விடுகதைக்கு ஏற்ற மாதிரி மேலே 90 முட்டை இருக்குதா அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பெருக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே தானாக விழுந்தது. ஸோ 10 எடுத்துகிட்டு போய் எப்படி குழி தோன்றதுன்ற பார்க்கலாம். அப்படியே நாங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மூட்டையில் ஒரு 4 காய் வச்சுருக்கோம். அணில் வந்து தேங்காய் மரத்தில் நிறையவே கூடு கட்டும். பாவம், ஏதோ ஒரு அணிலோட கூடு வந்து கீழே விழுந்துருக்கு. ஸோ பாவம், வேறு வழி இல்லை. நம்ம வீட்டில் பொக்கிசமாக வச்சுக்கலாம். அப்படி பொக்கிசமாக வீட்டில் வச்சுக்கலாம்டா. ஸோ வாங்க எப்படி குழி தோண்டி அந்த 90 முட்டையை உருவாக்குறதுக்கு ஒரு முட்டையை வந்து நம்ம விதைக்க போடுவோம். முளைக்க போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்க்காலில் தான் நாங்கள் வந்து எப்பயுமே முளைக்க போடுவோம். ஏன்னா வந்து வாய்க்கால் தண்ணியே அதுக்கு போதுமானது. ஸோ அதனால் வாய்க்கால் தென்னை மரத்து வாய்க்காலே தென்னை மரத்தை நடவு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து வேலை பார்த்துட்ருக்கியா. குயிக் குயிக். ஃபைனலாக வந்து குழி தோண்டியாச்சு தேங்காய் நடவு பண்ணுறதுக்கு. நான் ஒரு 8 தேங்காய் தான் இன்றைக்கி வந்து நடவு போட போகிறேன். தேங்காய் எப்பயுமே வந்து இப்படி வச்சா தான் முளைக்கும். இப்படி வச்சுன்னா முளைக்கவே முளைக்காது. ஸோ இப்படி வைக்கணும். ஏன்னா இது இங்கே தான் வந்து முளைக்கும். நான் முளைக்க போட்டிருக்கேன். அதை வந்து நான் ஃபைனலாக காமிக்கிறேன். முளைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி குழி தோண்டி தேங்காய் மூடுற அளவுக்கு வந்து குழி இருக்கணும். எங்கள் அம்மா திட்டுதுங்க. ஒரு காய் 20 ரூபா தான். நீங்களே யோசிச்சு பாருங்களே. ஒரு அந்த முளைக்கு போட்டு சாப்பிட்றது 150 ரூபா. எங்கள் அம்மா என்னை எப்போயுமே திட்டிகிட்டே தான் இருக்கும். அது திட்டிகிட்டே இருக்கட்டும், நான் முளைக்க போட்டு சாப்பிடுவேன். வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ 8 காய் நடவு பண்ணியாச்சு. மண்ணை போட்டு விட்றேன். அப்படியே சாய்ச்சி விட்றா. எதுக்குடா தூக்கிட்டு இருக்க? இது சாயாமல் போடணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாயக்கூடாது. ப்ளஸ் வந்து இப்படி தான் வைக்கணும். இல்லை, அந்த தேங்காய் மேலே கோபுரம் மாட்டி இருந்தது. நல்லா இருந்தது. இது மாதிரி நல்லா மண் போட்டு மூடி விட்டுருங்க. போட்டுவிடு எல்லா மண்ணை தோண்டின மண்ணெல்லாம் குழியில் போட்டுவிடு. ரொம்ப ஆழமாக போட்டிங்கன்னா முளைக்காது. ஓரளவு மூடுற அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை லைட்டாக. ஸோ ஃபைனலாக வந்து தேங்காய் போட்டு மூடிட்டோம். இல்லை ஒரு தேங்காய் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி வாய்க்காலில் போட்டது. இதில் வந்து 1 மட்டும் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 10 நாளைக்கு பின்னாடி போட்டது. இதில் 1 பாருங்கள். இந்த இங்கே தான் முளைக்கும். ஸோ தெரிகிற அளவுக்கு இருக்கலாம். இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி போட்டது வந்து இங்கே வாங்க. தண்ணி போகுமா? தண்ணி எடுத்து விடு. 8 காய். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்ட்டு. ஸோ இது நல்லா முளைச்சிருச்சு. இப்போதைக்கு தோணுனா வந்து நல்லா பருப்பு உள்ளே வந்திருக்காது. ஸோ இன்னும் பெருசான பிறகு அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு கடையில் வாங்குறத விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.